படம் பேர் வந்து "அதோ அந்த பறவை போல". என்னோட ஃபர்ஸ்ட் படம். அமலாபால் லீடு. ஸோ அப்போ அவங்க வந்து பீக்ல இருக்காங்க. அவங்கள போய் கதை சொல்லி ஓகே பண்ணி படம் ஸ்டார்ட் பண்ணி, படத்த சூப்பரா முடிச்சோம். ஸ்டேஜ்ல கூட பேசியிருந்தேன். ஆ 45 நாள் ஷூட்டுன்னு சொல்லி 41 நாள்ல படத்த முடிச்சு குடுத்தோம். அந்த படத்தோட எஃபோர்ட் தான் அந்த படத்துல லேர்ன் பண்ணது தான் நான் இந்த படத்த என்னால ஈஸியா பண்ண முடியுது. ரெட் லேபிள்ல ரொம்ப ஈஸியா பண்ண முடிஞ்சது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் குடுக்குறேன். நான் அத கொஞ்சம் இப்படி சொல்லி வந்து சுத்திட்டு வந்து தான் பதில் குடுக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப ஹானஸ்ட்டா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ண படம். ரொம்ப நல்லா வந்திருக்க படம். சமீபத்தில அவங்க அமலாபால் மேடம மீட் பண்ணேன். வினோத் கன்ஃபார்மா இந்த படம் வரும். நம்ம படம் ரிலீஸ் ஆகும். ரைட் டைம் வரும். அதுக்கான நேரம் வரும். ரைட் டைம் வரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்ல நேம் கிடைக்கும். கவலைப்படாத வினோத்ன்னு எனக்கு ஒரு ஒரு மாரி பயங்கர சப்போர்ட்டிவா பேசி அனுப்புனாங்க. ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் புரொடக்ஷன் தான். அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஃபுல்லா தெரியாது. ஸோ ஏன் ரிலீஸ் ஆகல? எதனாலன்னு எனக்கு தெரியாது. தமிழ், தெலுங்கு சென்சார் பண்ணிட்டோம். யூ சர்டிஃபிகேட் வித்தவுட் கட், வித்தவுட் மியூட். சென்சார் ஆஃபீசர்கிட்ட நாங்க என்ன படம் குடுத்தோமோ, அத அப்படியே எங்களுக்கு குடுத்தாங்க. எந்த விதமான கேள்வியும் இல்லாம, நான் யூ சர்டிஃபிகேட் கேட்டேன். யூ சர்டிஃபிகேட் தான் குடுத்தாங்க. கட்டே கிடையாது. மியூட்டும் கிடையாது. நாங்க யூசுவலா வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பிரேக் பண்ண சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணல. நாங்க குடுத்தத அப்படியே எங்களுக்கு அப்படியே குடுத்து சர்டிஃபிகேட் குடுத்தாங்க. யூ சர்டிஃபிகேட். ஆ நான் இன்னொன்னு சொல்லுவேன். நான் எந்த படம் பண்ணாலும் யூ சர்டிஃபிகேட் வாங்கணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாவே இருக்கேன். ஏன்னா, என்னோட ரைட்டிங்கே யூ சர்டிஃபிகேட் தான்.